அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு ஒரு 3 மாத காலம் தான் இருக்கு. அதனால தொடர்ச்சியாக ஊடகங்கள் அனைத்தும் நம்ம பார்த்துருப்போம். அரசியல் கட்சி தலைவர்களை கூப்பிட்டு விவாதம் பண்றது, கலந்துரையாடல் மாதிரி, பிரஸ் மீட் மாதிரி என்று நிறைய விதங்கள்ல தொடர்ச்சியா ஒவ்வொரு செய்தி ஊடகங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல மின்னம்பலம் என்ற ஊடகம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறாங்க. அனைத்து கட்சியிலிருந்தும் அரசியல் பிரமுகர்களை அழைத்து அவங்களுக்கு அவருடைய அவங்க கருத்துக்களை பகிர வச்சுட்டு மாணவர்களுடைய கேள்விக்கு பதில் என்ற இதில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக பங்கேற்றாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பா நிர்மல்குமார் அவர் பங்கேற்றாரு. நம்ம திமுக சார்பா அண்ணன் ஆர் ராசா அவர்கள், அதிமுக சார்பா அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் பங்கேற்கிறாங்க. இதுல அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கொடுத்த பதில்களுக்கும் மற்ற கட்சி அரசியல் பிரமுக அவர்கள் கொடுத்த பதில்களுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாவே தெரியும். அதுல குறிப்பிட்டு அண்ணன் ராசா அவர்கள் பேசியதுதான் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை குறித்து தான் அண்ணன் ஆர் ராசா அவர்கள் குறித்து தான் நம்ம பேச போறோம் இந்த காணொலியில. அவர் கூறிய பதில்களுக்கும் அந்த பதிலுக்கு நம்ம பதில் கூறலாம். அப்படி என்ன அவர் உருட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பார்வை என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். வாங்க பேசுவோம். தொடர்ச்சியா திமுக சொல்லி வர்றது இந்த சமூக நீதி, நாங்க தான் சமூக நீதி காப்பாளர்கள் என்று சொல்லி வருவாங்க. அதற்கு முகத்திரியை கிழிக்கும் வகையில ஒரு மாணவர் கேள்வி கேட்டுவார். மிக சிறப்பான கேள்வி அது. கேள்வி கேட்ட உடனே அண்ணன் ஆர் ராசா அவர்கள் பதட்டமாயிட்டாரு. நாடாளுமன்றத்துக்கே சென்று பட்டையை கிளப்பும் அண்ணன் ஆர் ராசா அவர்களையே திணற வச்சுட்டாங்க. அப்படி என்ன கேள்வி அந்த மாணவர் எழுப்பினார் என்று நம்ம பார்ப்போம். அவர் கேட்கிறாரு, என்னன்னா, நீங்க சமூக நீதி என்று சொல்றீங்க, அப்படின்னா மணிப்பூருக்கு பிரதமர் மோடி அவர்கள் செல்லாதது மிகப்பெரிய பிழை, அவர் செல்லாதது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம், இது போன்றுதான் இவர்கள் செயல்படுவார்கள் என்று அப்படி இப்படின்னு நிறைய சொல்றீங்க. சரி, அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதே போல வேங்கை வயல்ல எத்தனை 3 ஆண்டுகளா ஆயிடுச்சு, அந்த தொட்டியை குடிக்கிற தண்ணீர் தொட்டியில மலம் கலந்து அந்த ஊர் பொதுமக்களை தேர்தலை புறக்கணிச்சு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய அந்த வேங்கை வயலுக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் அங்கு செல்லல என்ற கேள்வியை அந்த மாணவர் எழுப்புறாரு. உடனே அண்ணன் ஆர் ராசா அவர்கள் அவ்வளவுதான் ஆரம்பிச்சிட்டாரு, உருட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உடனே அங்க இருந்தவங்களா இந்த கேள்வி கேட்டோடனே கை தட்டுறாங்க. இவர் கோபத்துல வெயிட் அப்படின்றாரு. அதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் மிகப்பெரிய ட்ரெண்டு. கோபப்படக்கூடாது, பதில சொல்லணும். அதற்கு அவர் கூறிய பதில் என்னன்னு பார்க்கலாம். நீங்க மணிப்பூருடைய டென்சிட்டியும் வேங்கைவியல் டென்சிட்டியும் ஒப்பிடுறீங்களா? அங்க நடந்த பிரச்சனை என்ன, இங்க நடந்த பிரச்சனை என்ன, அங்க என்ன எவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்டது, இங்க என்ன நடந்துச்சு என்று நீங்க இப்படி ஒப்பிடலாமா? அது நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்களா என்று கேட்கிறாரு. அதற்கு மறுபடியும் அவர் சொல்றாரு, நான் ஒப்பிடல, ஏன் வரல என்று நான் கேட்கிறேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேங்கைவியலுக்கு ஏன் சென்று பார்க்கல என்று அவர் மிக சரியான கேள்வி கேட்கிறாரு. இவர் எதையோ சொல்றாரு. ஏன் போல அப்படின்றதுக்கு ஏன் போல சொல்ல முடியாது, மாட்டிக்கிட்டீங்க. அப்ப என்னென்ன உருட்டுறீங்க அப்படின்னா, அங்க ஒரு தலைவலிக்கும் கேன்சருக்கும் ஒரே மாத்திரையா அப்படின்றாரு. எது தலைவலி, எது கேன்சர்? இரண்டுமே ஒவ்வொரு அந்த பிரச்சனைகள் 2 விஷயத்திலும் பெரிய பிரச்சனை. அங்க ஒரு பெண்ணை ஆடைய காலட்டி அவன் நடு ரோட்ல அவ்வளவு கேவலமான விஷயம் பண்றாங்க மணிப்பூர்ல. அது மிக அநாகரிகமான கேவலங்கட்ட ஒரு விஷயம் அங்க நடக்குது. சரி, அதே போலதான் இங்க குடிக்கிற தண்ணியில ஒருத்தன் மலத்தை கலக்கிறான். இதுவும் எவ்வளவு பெரிய கேவலமான செயல். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை அது மாறுது. அப்ப ஏன் போல அப்படின்னா உருட்டுறாரு, போட்டு எதையோ உருட்டுறாரு அவரு. இங்க நெறியாளர் மிக சரியான கேள்வி அந்த இடத்துல கேட்டிருந்தாங்க. உங்க கூட்டணி கட்சி தலைவர்களே குறிப்பிட்ட அண்ணன் திருமாவளவன் அவர்களே இந்த வழக்குல நேர்மை, அந்த அளவுக்கு நேர்மை இருக்கிற மாதிரி தெரியல விசாரணை என்று அண்ணன் திருமாவளவனே உங்க கூட்டணி இருக்கிறவரை விமர்சிக்கிறாரு என்று சொன்ன உடனே அண்ணன் ஆர் ராசா அவர்கள் பதட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, எல்லா சாதி கட்சி தலைவர்கள் அண்ணன் திருமாவளவன் உள்ளிட்ட அனைவரும் நான் கேள்வி கேட்கறேன்னு சொல்லிட்டு சாதி கட்சி தலைவர் லிஸ்ட்ல அண்ணன் திருமாவளவன் சேர்த்தினாரு. அப்படியே உடனே மாத்திட்டாரு, என்னடா அது தெரியாம சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாரு இந்த மாதிரி உங்களுடைய மனசுல என்ன இருக்கு? ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக, மிகப்பெரிய ஒரு ஆளாக மதிக்கப்படும் அண்ணன் ஆர் ராசா அவர்கள் வாயிலிருந்து அண்ணன் திருமாவளவனை சொல்றாரு. அப்படி அப்ப என்ன உங்க மனசுல இருக்கிறதானே வெளியே வரும், பொதுவாக ஒன்றும் பேச போறது இல்லையே. அப்ப எப்படிப்பட்ட இதுல நீங்க இருக்கீங்க? இந்த இறுதியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கான வழக்கு விசாரணை போயிட்டு தான் இருக்கு, எப்ப முடிவு வரும்னு தெரியல. அது எப்படி ஒரு அரசாங்கத்தை சார்ந்த ஒரு அரசை நல்ல அரசை வழி நடத்தக்கூடியவர்கள் எப்படி இப்படிப்பட்ட பதிலை சொல்ல முடியும்னு தெரியல. பார்க்கலாம், காலம் தான் சொல்லணும் அதற்கான பதில். வேங்கவேலுக்கு பதில் இவங்க சொல்ல போறது கிடையாது.
அதே போல அந்த வேற ஒரு மாணவர் கேள்வி எழுப்புறாரு. என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப வேட்பாளர் அந்த விஷயங்கள் வந்து சாதி பார்த்து அவங்களுடைய பலம் பார்த்து அந்த தொகுதியில் எவ்வளவு செலவு பண்ணுவாங்க என்ற பார்த்து தானே நிக்க வைக்கிறாங்க. அப்ப இங்க என்ன சமூக நீதி இருக்கு என்று கேட்கிறாரு. அதே போல கேட்கிறாரு, இந்த பொது தொகுதிகள் எல்லாம் வந்து ஏன் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நபர்களை நீங்கள் திமுக நிறுத்துவதில்லை, அப்புறம் என்ன சமூக நீதி என்று கேள்வி எழுப்புறாரு. அதற்கான ராசா அவர்கள் கொடுத்த பதில் சொல்றாருங்க. 1971 இங்கோ தாம்பரத்தில், சென்னை தாம்பரத்தில் ஒருத்தர் நிறுத்தணும், கோயம்புத்தூர்ல ஒருத்தர் நிறுத்தணும் என்று அந்த காலத்துக்கு அதே மறுபடியும் சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு கட்சி, எவ்வளவு ஆண்டு, 50 ஆண்டுகளை கடந்த ஒரு கட்சி 2 பேர் அடையாளம் காட்டுறாங்க, நாங்க இப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலங்காலமா அந்த 2 பேரை தான் அடையாளம் காட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவரு இந்த பதில சொல்லிட்டு அவரே சொல்றாரு, நான் வந்து பெரம்பலூர்ல நின்னுந்தேன், ஆனா அதன் பிறகு நான் நீலகிரிக்கு போயிட்டேன். ஏன்னு கேட்டா அது வந்து ஒரு பொது தொகுதியா மாறினதுனால கிடையாது, தனி தொகுதி பொது தொகுதியா மாறினதுனால இல்ல. நீலகிரியில வந்து எங்க முன்னோர்கள்லாம் இருந்தாங்க, அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அங்க அந்த தேயிலை தோட்டத்துல, அதனால அவங்களுக்கு உதவி செய்ய நான் ஓடி போயிட்டேன் என்று சொல்றாங்க. நெறியாளர் உடனே சரியான கேள்வி எழுப்புறாங்க. உண்மையிலேவா என்று கேட்டோடனே எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. அதுக்கு கொந்தளிச்சு, என்ன இப்படி கேட்டா, இந்த கேள்வி இப்படி கேட்டா பொய்யின் ஆயிருமா, இதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்னம்பலம் அவருடைய உரிமையாளர்கிட்ட சொல்றாரு, நீங்க கலைஞருடைய பற்றாளர் தானே, உங்களுக்கு தெரியாதா, நீங்க பெரம்பலூர் தானே, அங்க என்ன நடந்துச்சு, அதற்காக தானே அவரு நாங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம், இப்படியே அவர் சொல்லியிருப்பாரு, நாங்க இதெல்லாம் நம்பணும், ஐயா கலைஞர் அவர்கள் இதை சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் நம்புறோம். வேற என்ன பண்றது, சரி இதை மாதிரி சொல்லி தானே தமிழ்நாட்டையே முடிச்சு கட்டிங்க. நான் வந்து எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணன் திருமாவளவனை விட ஆகச் சிறந்த தலைவர்கள் யார் திமுக கட்சியிலையும் திமுக கூட்டணி கட்சியிலையும் இருக்காங்க, நீங்க சொல்லுங்க. அவரை ஏன் நீங்க வந்து ஒரு மாவட்டத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட், எம்பியாவை நீங்க நிறுத்துறீங்க? ஏன் நீங்க வந்து பொது தொகுதியில் அண்ணனை வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? அவருக்கு தகுதி இல்லையா? எவ்வளவு முரண் இருந்தாலே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இன்டலெக்சுவல் என்று அனைவருக்கும் தெரியும். அவரே நீங்க நிறுத்த மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன சமூக நீதி பேசுறீங்கன்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதே போல இவர்கள் பேசுகிறது வந்து வாய் வழியே தான் இவங்க பேசிட்டு இருப்பாங்களே தவிர ஒரே கட்சிக்கு மட்டும்தான் இதை வந்து பெருமையா சொல்றதுக்கு முடியும். ஆனால் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் பல தொகுதிகளை, பொது தொகுதியில் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்களை பல நபர்களை நிறுத்திருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க துவக்கிறதுக்கு தானே நிறுத்துறாரு, ஜெயிக்க போறாரு. அப்படி கிடையாது. நீங்க என்ன வேணா உருட்டிக்கலாம், தைரியம் வேணும், அதுக்கு உண்மை ஆழமான மனசு வேணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். அதுதான் மிக முக்கியமான ஒண்ணு. உங்களுக்கு மனது வேணும். அப்ப யாருக்கும் கிடையாது. இந்த தார்மீக உரிமை அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த மனசு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க மட்டும்தான் பேச முடியும் சமூக நீதி என்று. அப்ப அண்ணன் ஆராஸ் அவர்கள் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அடி வாங்கியிருக்காரு என்று தான் சொல்லணும் மாணவர்கள் கேட்ட கேள்வி பதில்ல. அதே போல அனைத்து கட்சி இந்த பிரமுகர்களையும் கேள்வி நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாருமே அந்த அளவுக்கு ஒரு சரியான நல்ல பதிலே தந்திருக்க மாட்டாங்க சீமான் தவிர. எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கு. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கூட்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடையை போட்டு அனைத்து செய்தி ஊடகங்களையும் நேரலை பண்ணி கேள்வி பதிலா இருக்கட்டும், அவங்களே பேசுறதா இருக்கட்டும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் பேச விட்டு மக்களை நம்ம பார்க்கறபடி நேரலை பண்ணோம் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் முதலமைச்சர் அனைவருக்கும் தெரியும். அதனால தான் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒன்று நடக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஆசை. இது போன்ற தொடர்ச்சியான கேள்விகளை, இந்த மாதிரி விஷயங்களை செய்தி ஊடகங்கள், இது போன்ற சோசியல் மீடியா வலைதளங்கள் மூலமாகவும் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செஞ்சுட்டே இருந்தால் மிக சரியாக இருக்கும், சிறப்பாகவும் இருக்கு என்று என்னுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதே போன்று இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன, நான் ஆராஸ் அவர்கள் பேசியது குறித்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.